சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் வாழ்வில் நிறைய கஷ்டப்பட்டு விட்டேன். எனக்கென்று ஆதரவு கொடுக்க யாருமே இல்லை. எப்பொழுதும் எல்லா நாளும் இதே போல நம் வாழ்வில் சோதனையோடு இருப்போமா என்று நீ நினைக்கிறாய். முக்கியமாக உன்னுடைய மனதில் இப்பொழுது இருக்கும் எண்ணமே என்ன தெரியுமா தங்கமே? ஒரே ஒரு விஷயம்தான். நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்றவுடன் சொந்தத்தில் இருப்பவர்கள், தெரிந்தவர்கள் எல்லோரும் உன்னை தேடி ஓடி வருகிறார்கள் உதவி கேட்டவுடன். ஆனால் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை. ஒரு விஷயம் உனக்கு அவரவர்களுக்கு தேவைப்படும் பொழுது உதவியை உன்னிடமிருந்து எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உதவி என்று வந்தவுடன் யாருமே உனக்கு உதவி செய்யவில்லை. இதை நினைக்கும் பொழுது உன்னுடைய மனமானது மிக மிக ஒரு வேதனை அடைகிறது. வாழ்வில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதே, இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நடக்கிறதே, ஏன் நாம் மட்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்தோம், ஏன் நமக்கு யாருமே உதவி செய்யவில்லை என்று. மற்றவர்கள் உதவி செய்கிறார்களோ இல்லையோ, தெய்வம் நிச்சயமாக உனக்கான உதவியை செய்யும். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் அற்புதமான விஷயத்தை அந்த தெய்வமானது கட்டாயமாக உனக்கு ஒவ்வொரு இடத்திலும் உதவியை நின்று செய்யும். தெய்வம் நேரடியாக வந்துதான் செய்யும் என்பது கிடையாது. யாருடைய மனதில் பூந்து நிச்சயமாக நான் செய்ய வைப்பேன். உன்னுடைய வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். உன் வாழ்வில் இனிமேல் ஏற்றங்கள் இருக்கும். நீ கேட்கிறாய் அல்லவா, என்னுடைய வாழ்வில் எப்பொழுது நல்லது நடக்கும், எனக்கு எப்பொழுது பணமானது கிடைக்கும், பணம் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு வரும் என்று ஒவ்வொரு முறையும் என்னிடம் கேட்கிறாய் அல்லவா. நிச்சயமாக நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்னிடமிருந்து பதில் உண்டு. வாழ்வில் நீ தோற்று போவாய் என்று நினைத்தாயோ? கண்டிப்பாக கிடையாது தங்கமே. ஜெயித்து வாழ்வில் ஒரு நல்ல இடத்திற்கு நீ வருவது உறுதி. உன்னுடைய வாழ்வில் நீ சோர்ந்து போகவே மாட்டாய். இனிமேல் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பங்கள் வரும். பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் நீ இப்பொழுது உன் வாழ்வில் பட்டுக்கொண்டு இருக்கும் பண கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுது சூரியனை பார்த்துவிட்டு எழுந்திரி. சொல்லப்போனால் எப்படி என்று சொல்கிறேன், கவனமாக கேள். காலை எழுந்த உடனேயே நீ உன்னுடைய காலை முகத்தை கழுவிவிட்டு, கை காலை கழுவிவிட்டு, பல்லை நன்றாக தேய்த்துவிட்டு, அதற்கு பிறகு காலை கடன் அனைத்து விஷயங்களையும் நீ அனைத்து விஷயமும் தூய்மைப்படுத்தி கொண்டு உன்னுடைய உதிக்கும் சூரியனை கையெடுத்து வணங்கி, உனக்கு எந்த விதத்தில் முன்னேற்றம், உன் தொழிலில் முன்னேற்றம் வேண்டுமோ, எங்கேயாவது தேங்கி கிடக்கும் பணம் உன்னுடைய பணமானது வேண்டுமோ, எது உனக்கு தேவையோ அதை மட்டும், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைத்து கொண்டு கண்ணை மூடி கேட்டுப்பார். நிச்சயமாக சூரியன் மறைவதற்குள்ளேயே அந்த சூரிய பகவான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை சேர்ப்பார். கவலைகள் என்பது வாழ்வில் தேவை அல்ல. ஒவ்வொரு இடத்திலும் உனக்கான ஏதோ ஒரு வழியும் சூட்சமமான விஷயங்களும் உனக்கு இருக்கிறது. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல அல்ல. அது ஒரு வித்தியாசமான ஒரு வழியில் கொண்டு போகும். அது போகும் வழியில் நீயும் அந்த கையை பிடித்து கொண்டே போய்கொண்டே இருந்தாயானால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ பார்க்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாத சில விஷயங்களை நீ மட்டும் செய்து கொண்டு தவறான பாதைக்குள் நீ போனால் உன் வாழ்வில் தவறுதான் நடக்கும். நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்கள். பணமில்லை என்பதற்காக மற்றவரிடம் எப்பொழுதும் போய் கேட்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பணம் கிடைக்கும். நல்லதொரு மாற்றங்கள் நடக்கும். தேவைப்படும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்காகவே கிடைக்கும். யார் என்ன சொன்னாலும் சரிதான். எவ்வளவு பெரிய விஷயத்தை உனக்கு, இந்த விஷயத்தை செய் பணம் வரும், அந்த விஷயத்தை செய் பணம் வரும் என்று தவறாக சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக அதை கேட்காதே. ஏனென்றால் உனக்கே தெரியும் எது நல்ல வழி, எது கெட்ட வழி, எந்த வழியில் பயணிக்கலாம், எந்த ஒரு வழியில் பயணிக்கக்கூடாது என்பது. சீக்கிரமாக தங்கமே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். வாழ்நாள் முழுவதும் அற்புதங்கள் நடக்கும். நீ துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு காரியத்திலும்
இன்பங்களானது உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்வில் இதுவரைக்கும் லாபமே இல்லாமல் தேங்கி கிடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்வில் லாபங்கள் பிறக்கும். பல இடங்களில் உனக்காக வேலையும், அதே நேரம் ஒவ்வொரு வேலையும் உனக்கு பிடித்தது போலவும், அதே நேரம் உன் வாழ்வுக்கு எல்லாம் உயர்ந்ததாகவே இனிமேல் வரும் காலகட்டங்கள் நடக்கும். சந்தோஷமாக இருங்கள். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று உங்களுடைய வாழ்வில் நீங்கள் மேலும் 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 வளர்ந்து கொண்டுதான் இருப்பீர்களே தவிர ஒரு நாளும் நீங்கள் தோற்று போவது கிடையாது. பொன்னான என்னுடைய பிள்ளையே, இந்த சாய் உனக்காக ஒரு வார்த்தையை சொல்கிறேன் என்றால் அது எப்பேற்பட்ட வார்த்தையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆயுசு முழுவதும் உங்களுடைய வாழ்வில் நான் இருப்பேன். உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொரு இடத்திலும் உதவியாகவும், மிக பெரிய ஒரு பாக்கியத்தையும் அழகான ஒரு வாழ்க்கையையும் நான் கொடுத்து உங்களை வாழ வைப்பேன். யோசித்து பார். நான் தந்தால் அது எப்பொழுதும் நிலையாகத்தானே இருக்கும். உன் வாழ்வில் நீங்கள் துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எப்பொழுதும் தெம்பாக இருக்கிறீர்கள். ஆனால் சில சமயத்தில் துவண்டுதானே போகிறீர்கள். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் துவண்டு போகும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் பயங்கரமாக நடக்காது. பணம் வரும், உனக்கான வேலை கிடைக்கும், உன்னுடைய பணம் எங்கிருந்து வர வேண்டுமோ அது கிடைக்கும். குபேரன் போலவே உன்னுடைய வாழ்வில் செல்வங்களானது எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். வாழ்வில் வரும் எந்த பிரச்சனையை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு அதற்கு நல்ல நல்ல தீர்வுகளை கட்டாயமாக நான் கொடுப்பேன். காலப்போக்கில் உனக்கு சொந்தமான அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி ஓடி வரும் என்பது உண்மை. உன்னுடைய வாழ்வில் இப்பொழுதுதான் கஷ்டங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமாக பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் கண்டிப்பாக உனக்கு பிடித்தது போலவே வரும். அமோகமான எதிர்காலத்தை அனுபவிக்க சந்தோஷமாக காத்து கொண்டு இரு. வாழ்நாளில் முழுவதும் உனக்கு சந்தோஷத்தையே தர இங்கு சாயாகிய நான் இருக்கிறேன். சாய்க்கு தெரியும் உன்னை எப்படியெல்லாம் கரை சேர்க்க வேண்டும், எந்த இடத்திற்கெல்லாம் உன்னை அழைத்து சென்று உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் தர வேண்டும் என்று எனக்கு எல்லாமே தெரியும். அதனால் கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள். உனக்காக என்றும் என்றென்றும் இந்த சாய் தேவா நான் இருப்பேன். என்னை நீங்கள் சாய் என்று கூப்பிடுவதை விட அப்பா அப்பா என்று கூப்பிடுவதுதான் அதிகம். கட்டாயமாக ஒரு அப்பா என்னென்ன மாதிரியான உதவிகளை எல்லாம் செய்வேனோ கண்டிப்பாக அது அனைத்தையும் செய்வேன். எப்பொழுதும் என் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.